ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பர்பி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய முழு சைஸ் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த முழு தேங்காவை நல்லா உடச்சி சில் எடுத்துக்கலாம். எடுத்து நல்ல தோல் இது மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸ்லேயுமே பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோலை ரிமூவ் பண்ணிடலாம். நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். நல்லா சுத்தமான தண்ணியில் நான் இப்போ கழுவுறேன் பாருங்கள். அது மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் குட்டி குட்டி சில்லாக இருக்கிற தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நாம் கட் பண்ணி வச்சுக்கிற இந்த சின்ன சின்ன பீஸை மிக்சி ஜாரில் போட்டு நாம் துருவுவோம்ல, அந்த மாதிரி துருவி எடுக்கிற மாதிரி தண்ணி ஊற்றாமல் சும்மா துருவுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிற இந்த தேங்காய் துருவல் இந்த ஒரு கப்புக்கு இருக்குது பாருங்கள். ஒரு கப்பு தேங்காய் துருவல் நான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல் ரெடி பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறமா நாம் தேங்காய் துருவல் அந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடலாம். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காவை நாம் ரொம்ப சூடாக்கணும்னு தேவை கிடையாது. சும்மா லைட்டாக நாம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு ரொம்ப ஹீட் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வறுத்தா போதும். அடியில் கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அதை மாற்றி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவல் வச்சுருந்த அதே கப்பில் நாம் சுகர் எடுத்துக்கிடலாம். நான் 1/2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். ஒயிட் சுகர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1/2 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. ஜீனியை நாம் இப்போ பாகு காய்ச்சுற மாதிரி காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்ன ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. 1/2 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணுங்கள். ஜீனியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வர்றதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொங்கி வரும். அதுலேயே அந்த அழுக்கெல்லாமே வெளியில் வந்துடும். நம்ம வடிகட்டி எடுத்து திரும்பவும் அதே பாத்திரத்தில் நாம் அந்த சுகர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா காய்ச்சுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குதுன்னு. பால் நம்ம ஊற்றுறது சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம சுகர் கொதிக்கும் போதேவும் உள்ளக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். நல்ல மணமாக இருக்கும். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கம்பி பதம் வரணும் தேவை கிடையாது. கம்பி பதத்துக்கு முன்ன ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் காமிக்கேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜ்லேயே நாம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இந்த ஜீனி பாகு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/2 கப் ஜீனியே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் தண்ணி கூடுது குறையுதுலாம் காரணம் கிடையாது. சுகர் லெவல் கரெக்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சுருண்டு வர மாதிரி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஹீட்லேயே தேங்காய் எல்லாமே நல்லா வெந்து நல்லா வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். ஜீனி பாகு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கிட்டாலே நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜீனி பாகு நிறைய இருந்தாலும் நம்ம சூடு பண்ணி நமக்கு தேவையான பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். தேங்காய் பர்பி நல்லா வரும். இப்போ நாம் ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் ஊற்றி பிளேட்டில் நல்லா தடவி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பர்பியை தட்டில் அப்படியே போட்டு நல்லா மெத்தி விடுங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. மேலே அப்படியே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே நல்லா தடவி விடுங்க. நல்லா ஈவனாக வந்துடும். இந்த பாருங்கள், இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி விடுங்க. ஒரு 1 மணி நேரம் தனியாக அப்படியே வச்சுருங்க. அது கொஞ்சம் செட் ஆகிக்கிடும். செட் ஆனதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நாம் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நாம் வெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி வேறு ஏதாவது சேர்த்து கூட நாம் இது மாதிரி செய்யலாம்.
உங்களுக்கு நான் போடுற என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.